ஹாய் ஃப்ரெண்ட், ஹாப்பி சண்டே. இது சண்டே மார்னிங் எடுத்து தான் இன்றைக்கி எடுத்த வீடியோ தான் இது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சட்னியும் இட்லியும் தான். தக்காளி சட்னிக்கு தேவையான தக்காளி தான் தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் அடுப்பில் இட்லி பாத்திரத்தை வச்சு இட்லியை ஊற்றி மூடி வச்சுட்டேன், இட்லி வேகட்டோன்னு. அப்புறம் தக்காளி சட்னிக்கு தேவையான வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு அதை வதக்க ஆரம்பிச்சிட்டேன். வதக்கிட்டு தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் இன்றைக்கி. பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை கொட்டி நல்லா தக்காளி சட்னி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தக்காளி சட்னி ரெடி பண்ணுற கேப்பில் இட்லி வந்துருச்சு. இட்லியை திறந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அப்புறம் அதுக்குள்ளே தக்காளி சட்னி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் இருக்கிற கஷ்டத்துலேயே காலையில் எழுந்து சமைக்கிறது கூட அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்ன செய்யலாம் யோசிப்போம் பாருங்கள், அதுதான் பெரிய கஷ்டம். அப்புறம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் இட்லியை வச்சு தக்காளி சட்னியை வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் மாவு மீதியாச்சு. அதை பசங்களுக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்துட்டு நான் போய் இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி காலையில் இப்படி தான் போச்சு. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய்.